2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்க போகிறோம். 2 Corinthians chapter 10 verse 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓகே, இப்போ 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ள ஆயுதங்கள் நமக்கு இருக்கிறது. ரைட்? அரண்களை நிர்மூலமாக்கி விட்டால் போதுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அரண்கள்னே தெரியாமல் இருந்தோம். இப்போ அரண்கள் என்னென்னன்றதை நம்ம கற்றுக்கொண்டோம். ரைட்? எத்தனை பேர் அரண்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில்? ரைட்டா? அரணை நிர்மூலமாக்கி போடணும் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அரண்களை நிர்மூலமாக்கி போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், இந்த ஃபோர்ட்ரஸஸ், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்றது அந்த வார்த்தையை எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பட்டணத்தின் மேலே ஒரு ராஜ்யம் வேறொரு ராஜ்யம் மேலே யுத்தம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை அவங்க பிடிக்கணும்னா அந்த பட்டணத்தோடைய ஃபோர்ட்ரஸை அவங்க என்ன பண்ணணும்? அதை தகர்த்து பிடிக்கணும். ரைட்? அதை கேப்சர் பண்ணணும். இப்போ கேப்சர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, கேப்சர் பண்ணிட்டு இடிச்சு போட்டு போயிடுவானா? கேப்சர் பண்ணிட்டு இடிச்சு போட்டுட்டு போவானா? அந்த பட்டணத்தின் மேலே அவன் அதிகாரத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணுவான்? அந்த கோட்டையை அவன் திரும்ப எடுத்து கட்டுவான். ரைட்? இப்போ நம்ம மனதில் இருக்கிற அரண்களை நம்ம நிர்மூலமாக்குகிறது மட்டுமல்ல, இனி சாத்தான் அந்த அரண்களின் மீது அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு அந்த அரண்களை நாம் மறுபடியும் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா! எப்படி கட்டுறது? இடிச்சு போட்ட பெருமையும், இடிச்சு போட்ட பயம், இடிச்சு போட்ட கோபம் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கட்டுறதா? இல்லை. வி மஸ்ட் ரீப்ளேஸ் தெம். எதனாலே ரீப்ளேஸ் பண்ணோம்னா, தேவ பலன் உள்ள ஒரு கோட்டையாக அதை மாற்றணும். ஹல்லேலூயா! இடித்து போடுவதற்கு தேவ பலன் உள்ள ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கட்டி எழுப்புவதற்கும் நாம் தேவ பலனை கொண்டு பலமுள்ள ஒரு கோட்டையை கட்டி எழுப்பினாதான் இனிமேல சாத்தான் என்ன செய்ய முடியாது? ஏன் சிந்தையை பிடிக்க முடியாது. இப்போ ஏன் சிந்தையில் தேவனுடைய அரண் கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அவன் மேலே யுத்தம் செய்யவும் அந்த யுத்தத்தில் அவன் மேல் ஜெயம் எடுக்கவும் எனக்கு கூடும். ஹல்லேலூயா! ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, அதனால வாசித்தலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா! வெளியரங்கமா தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிறது மட்டுமல்ல, அவன் இருக்கிற வானமண்டலத்திலிருந்து அவனை கீழே இழுத்து போடுறது நம்ம வேலை தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எப்படி செய்யறது? நம்ம வாயின் அதிகாரத்தினால, நம்ம வாயில தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவனோட யுத்தம் செய்யும் போது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திற்குள்ளாய் மறைந்து கொண்டு யுத்தம் செய்யும் போது இரத்தத்துல வல்லமை இருக்கிறது, வார்த்தையில அதிகாரம் இருக்கு. இந்த ரெண்டையும் கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை தள்ளுவது நம்ம வேலை. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு பலமுள்ள கோட்டை நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா! அந்த பலனுள்ள கோட்டை எனக்குள் இருந்தால்தான் நான் நின்று யுத்தம் செய்ய முடியும். ரைட்? இப்போ ஆவிக்குரிய தளத்துல நம்ம சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிறது மட்டுமல்ல, தேவ பலனுள்ள கோட்டைகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். சரி, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, பயம் எப்பொழுது இருக்கிறது? பயம் எப்போ நம்மளை காட்டிலும் ஒரு பெரிய சத்ரு அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து அஞ்சுகிறோமோ, ஐயோ இந்த யுத்தம் ரொம்ப பெருசு, என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நம்ம அஞ்சுகிறோமோ, அப்போதான் பயம் நமக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த பயத்தை தேவன் கொடுக்கலன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. சம்டைம்ஸ் அவர் ஃபியர்ஸ் ஆர் our greatest enemy.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பயங்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய சத்ரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கல. சரி சொன்னாங்கல்ல, நீங்க என்ன கேட்கணும்? அப்ப என்ன கொடுத்துருக்கிறாரு? ஹல்லேலூயா. என்ன கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க? பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி அப்படின்னு எடுக்கும்போது அந்த வேர்டோடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டு மைண்ட், ரைட்? ஒரு நல்ல தெளிவுள்ள மனது மட்டுமல்ல, நல்ல ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு மைண்டு. நல்லா கவனிங்க, இந்த அரண்களை நம்ம தலையில கட்ட விடாம இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட் டிசிப்ளின்டா இருந்தா தான் சாத்தான் வெற்றி கொள்ள முடியாது, ரைட்? நம்ம மைண்ட் ஒழுங்கீனமா இருந்து கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுத்து சாத்தான் கட்ட விரும்புகிற அரண்களை கட்டுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? இடத்த கொடுத்துடுறோம். ஆனா நம்ம அதை திரும்ப ஒழுங்குபடுத்தி, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, எனக்கு பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம திரும்ப வந்தாதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் வெற்றி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம அரண்களை கட்டி எழுப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜூட் சாப்டர் 1 verse 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி தம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக உங்களை ஜெபம் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கு? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. தி ஓனஸ் இஸ் ஆன் அஸ். நம்ம தான் அதை செய்தாகணும். ஆண்டவர் டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்றாரு. செய்ய வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான் செய்யணும். சரி, எப்படி நான் செய்கிறது? அப்போ எதை வச்சு கட்டுவார் பரிசுத்த ஆவியானவர்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை வச்சு தான் கட்டுவார். அப்போஸ்தலர் 20:32 ஒரு வசனம் இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழில் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ தெளிவாக இல்லை. இருந்தாலும் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஓகே, அன்பார்ச்சுனேட்டா ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா இருக்கு? And now I commend you to God and to the word of his grace which is able to build you up. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னா எங்க ஒப்பு கொடுக்கிறேன்? அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வார்த்தை உங்களை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்தி விருத்தி என்று சொல்லும்போது இட் இஸ் பீயிங் பில்ட் அப், இட் இஸ் பீயிங் எடிஃபைடு. அப்போ அப்படி என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டி எழுப்ப முடியும். வேதத்துல ரொம்ப அழகா இந்த 3 அரண்களை கவுண்டர் பண்ணக்கூடிய 3 காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், ரைட்? அந்த 3 காரியங்கள் நம்முடைய சிந்தையில தேவ பலனுள்ள அரண்களை கட்டுகிறது மட்டுமல்ல, நம்மளை நித்தியம் வரைக்கும் சேஃபா கொண்டு போய் சேர்க்கக்கூடியவைகள் அப்படின்னும் பவுல் சொல்றார். வாசிக்கலாமே, அது என்னன்னு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஓகே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது? நிலைத்திருக்கிறவைகளா இருக்கிறது. ஒரு தடவை இதை வச்சு கட்டிட்டீங்கன்னா சாத்தான் என்ன செய்ய முடியாது? சாத்தான் இடிச்சு போட. ஹல்லேலூயா. உங்க மனதின் அரண்கள், கற்பனைகள், உங்க இமோஷன்ஸ்னால வந்த தவறான ஸ்ட்ராங் ஹோல்ஸ், உங்களுடைய வாக்குவாதங்கள், தேவனுடைய வார்த்தையோடு எதிர்த்து தர்க்கம் பண்ணி டிஸ்ஒபீடியன்ட் தாட்ஸ், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வந்து உங்க சிந்தையில் உட்கார்ந்துருச்சு. அல்லது உங்க பெருமையினால் உண்டான அரண்கள், கோபம், பொய், அவதூறாய் பேசுதல், இதெல்லாம் உங்க மனசுல உட்கார்ந்துருக்கு. இதெல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டீங்க. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசம், நம்பிக்கை,
அன்பு. இதை மூன்றை கொண்டு உங்க சிந்தனையை 45 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாத்தான் உங்கள் மேல் வெற்றி கொள்ள. ஹல்லேலூயா. விளங்குதா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அப்பப்போ பிரச்சனை வந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம்? வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணுவோம். பிரச்சனை இல்லாத காலத்துல நாங்க அப்படியே கால் நீட்டி போட்டு ஈஸி சேர்ல உட்காந்துக்குவோம். ஈஸி சேர் கிறிஸ்டியன்ஸ், ரைட்? அதனால தான் நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருது. மனதின் அரணை கட்டிட்டீங்க அப்படின்னா சாத்தா வந்து மோதி பாப்பா, ஒண்ணுமே இல்லாம அது புசுக்குன்னு போயிடும். அரண்களை நம்ம கட்டணும், ரைட்? ஸோ இன்னைக்கு அதுல விசுவாசம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறதுனால விசுவாசத்தை கொண்டு எதை கவுண்டர் பண்ணணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். விசுவாசத்தை கொண்டு நம்ம கவுண்டர் பண்றது நம்ம லாஸ்டா படிச்சது எது? கீழ்ப்படியாத எண்ணங்கள், டிசோபீடியன்ட் தாட்ஸ். சரி, டிசோபீடியன்ட் தாட்ஸ் எதுல வரும்? எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை கான்ட்ரடிக்ட் பண்ணும்படியா வரும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதற்கு மாறாக உங்களோடு கூட என்ன செய்யும்? அந்த எண்ணங்கள் பேசும். இரண்டாவதாக நான் சொன்னேன், உங்க மாம்சத்திலிருந்து தோன்றும் எண்ணங்களாய் இருக்கும். மூன்றாவதாக உலகத்தோடு ஒத்து போகிற எண்ணங்களாய் இருக்கும். இதை மூன்றையும் கவுண்டர் பண்றதுக்கு நான் செய்ய வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தை கொண்டு கவுண்டர் பண்ணணும். விசுவாசம் எதுல விசுவாசம்? என் சுய பலத்திலையா? நான் பாருங்க, இன்னைக்குல இருந்து சிஸ்டர் சொல்லிட்டீங்கல்ல, அதனால நான் எந்திரிச்சு போராடி அதை மேல கவுண்டர் பண்ணி நான் அப்படியே உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா வெற்றி பெற்றுவீங்களா? பெற முடியாது. நம்ம சுய பலத்தினால ஒன்றும் முடியாது. ஒரே ஒன்று பலனுள்ள ஆயுதம் எதுனா தேவனுடைய வார்த்தையில் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அத நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். சரி, நான் சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? யார் அவர்? அங்கதான் பிரச்சனையே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். whom have I trusted in? யாரை நான் நம்பி இருக்கிறேன்? அவர் யார்? ரைட்? ஒன்று ஏன் என்னுடைய ட்ரஸ்ட் அவர் மேல போடணும்? அந்த கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பதிலை தேடணும். நல்லா கவனிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது சிம்பிளா சொல்ல போனா நீங்க சொல்ற தேவனை நான் விசுவாசித்திருக்கிறேன். கரெக்டா? தேவனை விசுவாசித்திருக்கிறேன். அவர் யாரு? பழைய ஏற்பாட்டில் அவர் தேவன், புதிய ஏற்பாட்டில் அவர் தேவன்தான், மாற்றமில்லை. he is still God. ஆனா புதிய ஏற்பாடு முழுவதும் அவரை வேறொரு ரிலேஷன்ஷிப்ல வெளிப்படுத்துது. என்ன ரிலேஷன்ஷிப்? தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் விசுவாசித்திருக்கிறது நான் அறியாத ஒரு தெய்வத்தை அல்ல, நான் விசுவாசித்திருக்கிறது எனக்கு தகப்பனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல என்ன பிரச்சனைனா, இதை பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, இந்த காலத்துல குடும்ப உறவுகள் சரியா இல்லை. சில நேரத்தில் மை ஃபாதர் வாஸ் ஆப்சென்ட் இன் மை லைஃப். என் திருமணத்தில் எங்கள் அப்பாவுக்கு அது தேவ சித்தம்னு எனக்கு உறுதிப்படுத்தினதே எங்கள் தகப்பன் தான். ஆனால் என் கூட நிற்கலைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. ரொம்ப காலம் அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்டவர் என்னை உணர வைத்தார், everything that you see as a frailty in your parents, you will continue to see as long as you only look to them as your father and mother. ஏன்னா உலக பிரகாரமாக கேர்டேக்கராக தான் நான் உங்களை கொடுத்துருக்குறேன், உண்மையான தகப்பன் நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இதை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். சில நேரத்தில் உங்கள் தாய் தகப்பன் செய்ய விரும்பினா கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, சில காரியங்களை உங்களுக்காக செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சில காரியங்களை உங்களுக்காக செய்ய முடியாது. ஏன்? அவங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் அந்த பரம தகப்பன், அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது யூ வில் நெவர் பி புட் டு ஷேம். ஹல்லேலூயா. ஸோ யாரை விசுவாசித்திருக்கிறீங்க? தகப்பனை விசுவாசித்திருக்கிறீங்க. தேவனை இனிமேல சொல்லாதீங்க, என் தகப்பன் மேலே நான் விசுவாசம் வச்சுருக்கேங்க,
எந்த பிள்ளையாவது தகப்பனை விசுவாசிக்கணும்னு யோசிக்குமா? எங்கள் அப்பாவை நம்பலாமா நம்பக்கூடாதான்னு யோசிக்குமா? நீங்கள்லாம் யோசித்துருக்குறீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாவை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு யாராச்சும் யோசித்துருக்குறீங்களா? யாராவது யோசித்துருக்கீங்களா? யோசனை அப்படி வரவே வராது. எங்கள் அப்பா, அவரை தான் நான் நம்ப முடியும் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலக பிராரமான அப்பாவை எடுத்துருங்க அந்த இடத்துல இருந்து, அங்கே பிதாவாகிய தேவனை வச்சிருங்க. அல்லேலூயா. அவரை வச்சிட்டிங்கன்னா அவருக்குள்ளதான் மற்ற எல்லாமே. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பெற்றோரை கனவீனப்படுத்துங்கன்னு நான் சொல்லலை. நான் எப்போவுமே இந்த மேடையில் நின்று சொல்கிறது, பெற்றோரை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணாட்டி சாபம் தான் வரும்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. ரைட்? கனம் பண்ணுங்க. ஆனால் அந்த இடத்துல பிதாவாகிய தேவனை வைத்து பாருங்க. இஃப் யூ கீப் him there, you don't have to learn to trust. You simply trust because he is your father. Hallelujah. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உறவுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த விசுவாசம் என்பது ஒரு பெரிய கடினமான காரியமே கிடையாது. நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன்? எங்கள் அப்பாவை. அவர் கைவிடவே மாட்டார். அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கடைசி பரியந்தமும் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே பேசுறது அபவுட் சால்வேஷன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் ஜஸ்ட் இன் சால்வேஷன், வெறும் ரட்சிப்பில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நீங்கள் ஒப்பு கொடுப்பதை அவர் கடைசி பரியந்தமும் காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, நான் விசுவாசத்தை அவர் மேலே வைக்கிறேன். எப்படி வைப்பேன்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி எங்கேருந்து வரும்? சரி, ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம். நீங்கள் தகப்பன்ட்ட வந்து ஜெபம் பண்ணுறீங்க, அழுகிறீங்க, அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்பில், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன செய்வார்? அவருடைய கரத்தை கண்டேனேன்னு பாடினீங்க இன்னைக்காலில். எப்படி அவருடைய கரத்தை பார்க்குறீங்க? அவர் கரம் அப்படியே பரலோகத்திலிருந்து பணம் இல்லைன்னா கொண்டாந்து அப்படியே கையில், உங்கள் கையில் கொடுக்குதா? வார்த்தை தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. கரெக்டாக அவர் வார்த்தையை கொடுக்குறாரு. நிறைவேற்றுகிறது எப்படியோ அது வேற. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக நிறைவேறும். எலியாவுக்கு காக்கா அனுப்பிச்சாரு, ஏசு கிறிஸ்துவுக்கு மீன் அனுப்பிச்சாரு. நமக்கு என்னத்தை அனுப்பணுமோ அனுப்புவார். ரைட்டா? ஒருத்தருக்கையும் ஒரு மெத்தட் வச்சிருப்பாரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அது முக்கியம் இல்லை. அவர் எப்படி நமக்கு, ஹவு டஸ் ஹி ஸ்டார்ட் டீலிங் வித் த சர்க்கம்ஸ்டன்ஸ்? முதலாவது அவர் அனுப்புறது வார்த்தையை தான். இப்போ வார்த்தையை அனுப்பிச்சிட்டார். வார்த்தையை அனுப்பிச்ச உடனே அவர் பேசுறத கேட்டா ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் உள்ளத்துல, ஏன் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, சொன்னதை செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. ரைட்? இப்போ இந்த விசுவாசம் வர்றதுக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைசேஷன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் தூரத்தில் ஒரு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு வல்லமையான ராஜாவை அல்ல, அந்த வல்லமையான ராஜா என் தகப்பன், அவரை நான் விசுவாசித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசம் இருந்தா அவர் பேசுவார். பேசுகிறத உங்கள் காது கேட்கும். நல்லா கவனிங்க, நீங்கள் பிள்ளையாய் இல்லாவிட்டால் கேட்காது. பக்கத்தில் வந்து அவரோடு தகப்பனா அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து உட்கார்ந்தீங்கன்னா தான் அவர் பேசுறது கேட்கும். இப்போ இதுக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். Philippians 1:6 இன் இங்கிலீஷ், தமிழ்லனா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஓகே, என்ன சொல்லியிருக்கிறாருங்க? அவர் ஆரம்பிக்கிறத அறகுறையா விட்டு ஓடுற தேவன் இல்ல. ஆரம்பிச்சிட்டார்னா என்ன செய்வாரு? கடைசி பரியந்தமும் அதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். ஆரம்பித்ததை அறகுறையா நிறுத்திட மாட்டாரு. அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிற மாதிரியே தெரியலையே, மௌனமாக இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? வாசிங்களேன், சங்கீதம் 138:8, Psalm 138 verse 8.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. தமிழ்ல கிருபைன்னு போட்டிருக்குல்ல, ஆங்கிலத்தில் அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாறாத திடமான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு அவர் உங்க மேல வச்சிட்டதுனால உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து, சொல்லுங்க, அறகுறையா விட்டுட்டு போக மாட்டாரு, செய்து முடிப்பார். என்னில் நற்கிரியை துவங்கினவர் அதை கடைசி பரியந்தம் நிறைவேற்றுகிறது மட்டுமல்ல, அதை செய்து நிறைவுக்கு கொண்டு வந்து என் வாழ்க்கையில நிலைப்படுத்த வேண்டியதை நிலைப்படுத்தி உருவாக்க வேண்டியதை உருவாக்கி அவர் என்னை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உடையவர்கள் பாக்கியவான்கள். ரைட்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை தகப்பன் மேல வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா சத்ரு உங்க தலையில எதையும் கட்டி வைக்க முடியாது. மாம்சத்துல இருந்து எண்ணம் வந்தாலும் ஓடி போயிரு. ஒன்னதான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், நீ ஏன் இறங்கி வந்த அப்படின்னு கேளுங்க மாம்சத்தை. புரியுதா? உங்க மாம்சம் பல நேரத்துல உங்களோட பேசும், பல காரியத்தை செய்ய தூண்டும் போதெல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் உடையவன், நான் கிறிஸ்துவின் உடையவள், அவர் மூலமா நான் பிதாவுக்கு பிள்ளையா மாறிட்டேன், மாம்சத்தையும் ஆசைச்சையும் சிலுவையிலெல்லாம் அரைஞ்சு வச்சேன், நீ ஏன் இங்க வர, ஓடி போயிரு. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் என் தகப்பனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. I have trusted in my Father. I have not trusted in anyone else. இன்னொருத்தரை நம்பும் போதே நம்பிக்கைக்கு பாத்திரவானான்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், அவங்க மேல நம்பிக்கை வைப்போம். கரெக்டா? We check if a person is worthy of our trust before putting trust in someone. ஆனா இங்க நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. காரணம் என்ன? அவர் தகப்பன், மரணத்திலிருந்து நம்மை ரட்சித்தவர், பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சித்தவர், சாத்தானுடைய கரத்திலிருந்து நம்மை விடுவித்து தூக்கி எடுத்தவர். திரும்ப அழிகிறதற்கா நம்மளை தெரிந்தெடுத்தாரு? இல்லையே. அவருடைய மாறாத அன்பினாலே நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கும்படியாக தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவர் செய்வார், கவலைப்படாதீங்க. இன்னொன்று அங்கே ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கைவிட்டுறாதீங்க, ஃபொர்சேக் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஆரம்பிச்சு வச்சுட்டு ஓடி போயிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றது. அவர் நிச்சயமா விட மாட்டார். அவர் ஆரம்பிச்சா செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ் a God who finishes what he started. ஆகவே அந்த மாம்சத்திலிருந்து உலகத்தின் சத்தங்கள், மாம்சத்தின் சத்தம், கீழ்ப்படியாமையின் சத்தம், சாத்தானுடைய சத்தம் வந்து உங்களை வந்து தூண்டும் போது என்ன செய்யுங்க? விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தவர்களாய் அவனை கவுண்டர் பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கிறது? வார்த்தை எடுங்க, எதிர்த்து நில்லுங்க. சத்தத்தை கேட்கறதுக்கு, அதனால தான் நான் திரும்ப திரும்ப படிச்சு சொல்றது, நீங்க ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமாக முக்கியத்துவம் வார்த்தையை வாசிக்கிறதுல இருக்குது. வார்த்தையை வாசித்து கையை வச்சுட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பெரிய நீண்ட ஜெபம் செய்ய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே ஒரு கண்ணும் காணாத, காதும் கேட்காத, இருதயத்தில் உணராத மகா அதிசயமான காரியங்களை உங்களுக்காக செய்கிறவராய் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம், யாரை விசுவாசித்திருக்கிறோம் அப்படின்றத மறந்துடும். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க அழகா, சங்கீதம் 16:8, Psalm 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ரைட் ஹேண்ட் அப்படின்ற வேர்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை நம்ம காலத்துல. எனக்கு ரைட் ஹேண்ட் இவங்க தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் இவங்க தான் அப்படின்னா எனக்கு எல்லாத்தையுமே செய்யறவங்க இவங்க தான், நான் தான் அத்தாரிட்டி, இருந்தாலும் இவங்க தான் எனக்கு எல்லாமே செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் சொல்கிறோம். கரெக்டா?
கர்த்தரே உங்களுக்கு ரைட் ஹேண்டா இருந்தா நீங்க எதுக்குங்க கவலைப்படணும்? அல்லேலூயா. கர்த்தரே ரைட் ஹேண்டா இருக்கிறாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். நீங்க வேற எதையாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அசைஞ்சிருவீங்க, ரைட்? தாவீதுக்கு கூட அவர் தேவனா தான் இருந்தாரு, உங்களுக்கு எனக்கும் தகப்பனா இருக்கிறாரு. அப்ப அவரை விட எவ்வளவு அதிகமா நம்ம சொல்லணும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்குள் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. அவர் மேல நம்ம ஃபுல் ஃபெய்த்தே நம்ம வச்சோம்னா சில நேரத்துல காரியங்கள் நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைனாலும் கவலையே கிடையாது. காரணம் என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? சில நேரத்தில் அவர் நீங்க நினைச்ச மாதிரி செய்யலன்னா அல்லேலூயா சொல்லிருங்க. புரியுதா? ஏன்னா நான் நினைச்ச மாதிரி செஞ்சீங்கன்னா தரமட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சதை செஞ்சதுனால அது எங்கே இருக்குது? வான பரியந்தம் உயர்ந்து இருக்கிறது, மகிமையாக இருக்கு, அற்புதமாக இருக்கு ஆண்டவரே நீங்கள் செய்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாய்த்தான் முடிவு இருக்கும். ஹல்லேலூயா. ரிமெம்பர், அவர் தாட்ஸ் அண்ட் காட்ஸ் தாட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் வித்தியாசமானவைகள். அதனால வித்தியாசமா நடந்தா கூட கவலைப்படாதீங்க, அங்கேயும் விசுவாசம் வைங்க. என் தகப்பன் செஞ்சிருக்கிறாரு, அவர் சரியாத்தான் செஞ்சிருப்பாரு. ஹல்லேலூயா. என் தகப்பன் செய்திருக்கிறார், அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் சரியாகத்தான் செய்திருப்பார். எனக்கு ஏற்றதை தான் அவர் செய்திருப்பார் என்று சொல்லி அந்த தகப்பன் மேல விசுவாசம் வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசம், நான் யாரை விசுவாசித்து இருக்கிறேன்? whom have I put my faith in? He's your father. அவர் உங்கள் தகப்பன். அந்த தகப்பன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் சொன்னதை செய்யாமல் போகவே மாட்டார். ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன், அவர் மாற்றம் இல்லாத தகப்பன், அவர் பொய் சொல்ல முடியாத தகப்பன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்னத்தை நீங்கள் வாசித்தீங்கனாலும் தேவன் வாசித்தீங்கன்னா மாற்றிருங்க, தகப்பன் மாற்றிருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அவர் தேவன், உங்களுக்கு எனக்கும் அவர் தகப்பன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஒருத்தர் வந்திருந்தா உங்களுக்கு அவர் தகப்பன். அல்லேலூயா. என் தகப்பன் பொய் சொல்வதில்லை, என் தகப்பன் மனம் மாறுவதில்லை, என் தகப்பன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, என் தகப்பன் வசனித்தும். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில்? ஆண்டவரே, எங்கள் சிந்தையின் அரண்ல பிசாசு சந்தேகங்களை கொண்டாந்து வைக்கும்போது, எங்கள் மாம்சம் எங்களுக்கு வேறு விதமாக சொல்லும்போது, உலகத்தின் சத்தங்கள் எங்களை கலக்கும்படியாக எங்களுக்கு பலவிதமான காரியங்களை சொல்லும்போது, எல்லாவற்றிலும் தாப்பனே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் என்பதை அறிந்து அதை நினைவில் கொண்டாந்து நிறுத்தி சாத்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்க எங்களுக்கு தேவ பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Give us the consciousness of that fact, Lord. அதை குறித்த ஒரு உணர்வை எப்பொழுதுமே அதை எங்க சிந்தையில இருக்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. பல நேரத்தில் எங்களுடைய நெருக்கங்கள், எங்களுடைய போராட்டங்கள், உலகத்தின் சத்தங்கள், எங்கள் மாம்சத்தின் சத்தங்கள் எங்களை அந்த காரியத்தை மறக்க செய்கிறது. ஆனால் நீரோ என்றென்றும், you are always waiting for us, Lord, to put our faith in you, and you are ready to bring everything to completion for us, so Father. Thank you, Lord. நன்றி அப்பா. எங்க சிந்தைய ஒரு விசையாய் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்லப்பா, இந்த சிந்தையில அவ்விசுவாசத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே, கீழ்ப்படியாத எண்ணங்கள் எழும்பும் போதெல்லாம் ஆண்டவரே அதை நிர்மூலமாக்கி போட்டு உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்கு அதை சிறைப்படுத்தி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord.
தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய ஆவியானவர் இந்த காலவேளையில எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்துல எங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலை, எங்களுடைய சிந்தையில ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக நீர் இறங்கி வந்திருக்கிறக்காய் நன்றி.